குட் மார்னிங். திருவள்ளியானது நன்றிடுதலாக ரஃபேல் மரியா ஆண்டோ உடைய பிறந்தநாள் ஹாப்பி பர்த்டே மற்றும் கெனத் உடைய பர்த்டே கெனத் ஹாப்பி பர்த்டே. ஆண்ட்ரூ ராஜ் அவருடைய பிறந்தநாள் கமலா ஹாப்பி பர்த்டே. மற்றும் மரித்த ஃபாதர் கிளெமெண்ட் ஃப்ராங்க், ஃபாதர் ஈசா, தெரேசா பிரான்சிஸ், நிர்மல ஜோதி, லாரன்ஸ் ஸ்டீஃபன், ஆந்தோனியோ மால்மீனா, ஜான் பிலிப், லூக்கஸ், குழந்தை இயேசு, ஆந்தனி சுவாமி, மரியம்மாள், ஜோயல் கிறிஸ்டினோ அவருடைய ஆண்களுக்காக இந்த தன்னுடைய ஒப்படைக்கப்படுகின்றது. விஷயமாக ஜெயபிரகாஷுடைய ஆண்களுக்காக இந்த தன்னுடைய ஒப்படைக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே சகோதர சகோதரி தூய மறைநூல்களை கொண்டாட தகுதி பெருச்சமாக ஏற்றுக்கொள்வோம். எல்லா வகையிலும் சகோதர சகோதரிகளும் எல்லாம் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைப்பாடுகளை அழைத்து செல்வாராக. என்றும் பிள்ளைகளே இறைவா, புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்திருந்தராக இருக்க திருவுளம் கொண்டார். அப்புனிதர்களின் பரிந்துரையால் எங்கள் சகோதர சகோதரிகளால் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்த விண்ணகம் வீட்டில் உம்மால் வரவேற்கப்படும் தகுதி பெறவர்கள் பெறுகிறார்கள். உம்முடைய தூய ஆவின் ஒன்றின் பிள்ளைகளில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு. நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. எனினும் எல்லோரும் என்னை சபிக்கிறார்கள். நான் உன் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உரை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்த நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உம் கை என் மேல் இருந்ததால் நான் தனியாக இருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பியிருந்தீர். எனக்கு ஏன் தீராத சோதனை, குணமாகக்கூடிய காயம்,
நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்றும் ஓடையென ஆக்கிவிட்டீரோ? எனவே ஆண்டவர் கூறுவது, நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னே நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நின்று நிற்பாய். பயனில் நீக்கி பயனுள்ள பேசேன். நீர் என் இறைவாக்கினனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள். நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். தீயோரின் கையிலிருந்து நான் உன்னை காப்பேன். முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. மதுரை பாடல் பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. என் கடவுளே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலை வெறியர்களிடமிருந்து என்னை காத்தருளும். பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்கு பதுங்கியுள்ளனர். கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர். நானும் ஆண்டவரே, குற்றம் ஏதும் இழைக்கவில்லை, பாவம் ஏதும் செய்யவில்லை. எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நீரே என் ஆற்றல், உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன். ஏனெனில் கடவுளே, நீரே என் அரண். என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார். கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நானும் உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன். காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்வரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணம் அடைக்கலுமாய் இருப்பாய். நீரே என் ஆற்றல், உம்மை போற்றி பாடுவேன். ஏனெனில் கடவுள் எனக்கு அரண், கடவுளே எனக்கு பேரன்பு. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. ஆண்டவர் கூறுகின்றார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது மத்திய எழுதிய செய்திருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்து விற்று மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலையத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவர் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவான சகோதர சகோதரிகளை தாய் வந்து புனித மாத மரியாவுடைய திருவிழா
மார்த்தாவுடைய திருவிழா கொண்டாடுகிறது. மார்த்தா, மரியா, லாசரஸ் இவங்க 3 பேருமே ஒரே குடும்பத்துக்கு சேர்ந்தவர்கள். கிறிஸ்துவர்களே, இந்த மார்த்தாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் ஒரு பொக்கிஷமாக இருக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு நற்செய்தி அதுதான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் இன்னைக்கு நற்செய்தி நம்ம எடுத்திருக்கோம். மார்த்தா முதலாக ஆண்டவர் இயேசு இந்த பெத்தனிக்கு போகும்பொழுது அவருடைய வீட்டில் தங்குவார். கடவுளே ஒரு வீட்டில் போயிட்டு அங்கே தங்கி இருந்த ஒரே இடம் அப்படின்னு சொன்னால் அது மார்த்தா வீட்டில் தான். அது விவிலியத்திலே எழுதியிருக்கு. எப்போதெல்லாம் ஆண்டவர் இயேசு போவார், அவர் முன்னே போக மாட்டார். நம்ம 12 பேர் கூட வச்சுட்டு போவார். அவர் பாருங்க, ஒரு விருந்துக்கு போகிற மாதிரி தான். ஒரு 12 பேர் 13 பேர் ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கு யோசிப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சமைக்கணும், எவ்வளோ வேலை செய்யணும். ஆனால் மார்த்தா ஆண்டவர் இயேசு வரும்போது எல்லாமே அவரை என்ன சொல்றது, நல்லபடி பார்த்துட்டு அப்படின்னு தெரிவிக்கிறது. அதோட முக்கியமானது என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு மார்த்தாவோட அன்பா இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் இயேசு அவங்க வீட்டில் தங்குறதுக்கு போகிறதுக்கு விருப்பப்பட்டார். அப்போ அவங்க ஒரு வெல்கமிங்காக இருந்தார். சில நேரத்தில் சில பேர் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, அதை வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ மகிழ்ச்சியாக போன பிறகு வித்தியாசமான சில பேர் ஜபத்து கூட நிற்க மாட்டாங்க. பாதசுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த கிச்சனில் அந்த வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது ஜஸ்ட் ஒரு அதுக்காக போய் செய்கிறாங்க. சில நேரத்தில் சில வீட்டில் போகும்பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய மதிப்பு அது ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும். அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த குருக்கள் கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு அப்படி செய்யும் பொழுது அந்த குருக்களை சில நேரத்தில் விருப்பப்படுவாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு போகிறதோ இல்லை அவங்க வீட்டில் பேசணும், அவங்க வீட்டுக்கு ஏதாவது செய்யறதோ அந்த மாதிரி விருப்பப்படுவாங்க. கிறிஸ்துவ என்னுடைய நற்செய்தி ஒரு அழகான ஒரு நற்செய்தி. அதாவது மார்த்தாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது மார்த்தா எப்படி கடன் அவங்களோட தங்குறதுக்கு அவங்க எல்லா விதமான ஒரு செயல் செஞ்சு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் இயேசு விருப்பப்பட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. விருப்பப்பட்டு அவங்க வீட்டுக்கு போய் தங்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க எப்போதெல்லாம் ஆண்டவர் இயேசு வீட்டுக்கு போவாரோ அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். அவங்களுக்கு என்ன தேவைன்றது மட்டும் தான் பார்த்துச்சுனாங்க. அதுதான் வித்தியாசம். மார்த்தாக்கும் மரியாதைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, மரியா எப்பொழுதுமே கடவுளுடைய வார்த்தை கேட்டு அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் மார்த்தா எப்பொழுதுமே கடவுளுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிந்து கொண்டு அவங்களுக்கு வேலைகளை செஞ்சுட்டாங்க. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த ஒரு புரிதல் இருக்கணும். கடவுளுக்கு என்ன தேவை அந்த புரிதலோடு நம்ம வாழக்கூடிய தன்மைகளை கற்றுக்கணும். இப்போ நம்ம மேனேஜில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பெரும்பாலும் எல்லாருமே ஒரு வெல்கமிங் தான். அந்த கிச்சனில் இருக்கிறோம், ஆஃபீஸில் இருக்கிறோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வெல்கமிங் தான். நீங்கள் போய்ட்டு அவங்கள்ட்ட என்ன நீங்கள் இதை அப்ரோச் பண்ணலாம், உடனே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அது கிச்சனில் ஆகட்டும், ஆஃபீஸில் ஆகட்டும், இல்லை மற்ற இடத்துல ஆஃபீஸில் ஆகட்டும். அப்போது ஒரு வீட்டிலையோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லையோ எங்கே நம்ம இருந்தாலும் நம்ம எப்போதுமே மார்த்தா போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெல்கமிங்காக நம்ம யாராவது நமக்கு வரும் பொழுது அவங்கள நம்ம அவங்க வர வச்சு அவங்களுக்கு என்ன நீட் இருக்குது அதை புரிந்து கொண்டு நம்ம செய்யக்கூடிய அந்த தன்னோட இருக்கணும். சில நேரத்தில் நம்ம சில பேர் கூப்பிட்டாக்க நம்ம போகிறதில்ல. ஏன் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் நேம் சேக்காக கூப்பிடுவாங்க. ஒரு பேச்சுக்காக வச்சுக்கோங்க அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உறவு இருக்காது. அந்த ஒரு ஆன்மத்தோட அந்த அன்போடு அழைக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இப்போ நிறைய பேர் இந்த மேரேஜ்க்கு வருவாங்க. மேரேஜ் ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது இன்விடேஷன் கார்டெலாம் கொடுத்து சொல்லுவாங்க. அதை ப்ளீஸ் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆகிட்டு பிறகு அந்த நேரத்தை சொல்லிட்டு போவாங்க. தவிர அது ஆகிட்டு பிறகு மறுபடியும் அவங்க வர மாட்டாங்க. அதை நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம விருப்பப்பட மாட்டோம். சில பேர் அவங்க கூப்பிட்டாங்க சரி ஓகே வச்சுக்கோங்க, நேம் சேர்த்து கூப்பிட்றாங்க தெரியுது. கிறிஸ்துவனுடைய மார்த்தா ஒரு நேரத்துலையும் ஆண்டவர் இயேசுக்காக காத்துச்சிருப்பாங்க. லாசரஸ் இறந்துட்டு இருக்கும் பொழுது மார்த்தா ஓடி போகிறாங்க. ஆண்டவர் வரும் பொழுதே ஓடி போகிறாங்க. போயிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய தம்பி இறந்துட்டு பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது
நம்பிக்கை, நீங்கள் இருந்திருந்தா எங்கள் தம்பி வந்து இறந்துருக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறாங்க, எவ்வளோ நம்பிக்கையோட சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ கூட நீங்கள் கடவுள்கிட்ட என்ன நீங்கள் கேட்குறீங்க அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், அவர் இன்னும் இறக்கவும் இல்லை, அவர் உயிர்த்தெழுவும் இல்லை. அதுக்கு முன்னவே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போ கூட நீங்கள் கடவுள்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதை வந்து கிடைக்க முடியும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நானே உயிர், நானே ரிசரக்ஷன் அப்படின்னு சொல்கிறார். நீ என்னை நம்பினா வந்து அவர் வந்து உயிர்த்தெழுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போது அவர் சொல்கிறாங்க, அது கடைசியில் வந்து உயிர்த்தெழுவார் எனக்கும் தெரியும் அப்படின்னு. பாருங்கள், அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. மரித்த பிறகு எல்லாருக்குமே வந்து ஒரு இன்னொரு வாழ்வு இருக்குது அப்படின்றது மார்த்தாக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ என்ன மீனிங்னா, ஆண்டவர் எப்போல்லாம் வந்து எதெல்லாம் பேசுகிறதோ அவங்க கேட்டுருந்தாங்கன்னு அர்த்தம். வேலை செஞ்சுச்சுனாக்கோ சில பேர் கிச்சனில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. சில பெண்கள்லாம் வந்து அவங்க வந்து என்ன சமையல்னா பிஸியாக இருந்தால் கூட யார் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அது அவங்களுக்கு. அதுபோல் மார்த்தா வந்து கடவுள் அவங்க மக்கள்கிட்ட பேசுகிறது வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. அதனால தான் அவங்க அந்த உறுதியோடு சொல்ல முடியுது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் கடவுள் தருவார். அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னுடைய தம்பி வந்து கடைசி நாளில் உயிர்த்தெழுதுவார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆண்டவரே சொல்கிறார், நீ நம்பினால் நான் வந்து உன்னுடைய ராசனுடைய என்ன சொல்றது அந்த மாட்சிமை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லும் பொழுது நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீரே வந்து உயிர்த்தெழுதல் ஆண்டவர் நான் நம்புகிறேன் அப்படின்னு மாத்தா சொல்கிறாங்க. கிறிஸ்துவர்களே, இப்போ மாத்தாவுடைய வாழ்க்கை நான் பார்க்க முடியாது. அந்த ஷார்ட் காஸ்பல் தான் அந்த நிறைய விஷயங்கள் வந்து கடவுளுடைய பற்றி வந்து அவங்களுடைய விசுவாசத்தை நம்மளுக்கு தெளிவாக தெரியப்படுத்துகிறது. இருந்தாலும் இந்த நற்செய்தி இந்த புனிதர் மூலியமா நம்ம மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய தன்மையோடு நம்ம வாழணும் அப்படின்றது தான் என்னுடைய நற்செய்தி. அதாவது நம்ம எப்பொழுதுமே வந்து மாத்தா போல இருக்கணும். எப்போதுமே மற்றவங்களுக்கு அந்த சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையோடு அந்த எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியோட ஒரு அந்த அந்த சந்தோஷத்தோடு அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கும். சில நேரத்தில் சில பேர் வந்து நல்ல வேலை செய்வாங்க, மூஞ்சி கொஞ்சம் சின்னதாக வச்சுருப்பாங்க, எப்போதுமே ஒரு மாதிரி அடிச்சுலாம் மாதிரி இருப்பாங்க. சில பேர் வந்து எந்த வேலை நீங்கள் கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்க. அது நம்ம கிச்சன்லாம் தான் இருக்கிறாங்க. அதாவது எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியாக யார் என்ன வந்தாலும் அந்த வெல்கமிங்காக. எப்போ நம்ம குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம யாரே வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு நம்ம அந்த யாரே வந்தாலும் அவங்களுக்கு வெல்கம் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் பாருங்க, அதை சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இருந்தால் அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் இது விசேஷமாக கிச்சனில் இருக்கவங்களுக்கெல்லாம் கடவுள் பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தோம். அவங்க நல்ல சமையல் செய்யறதுக்கும் மற்றும் வரவங்களுக்கு அந்த சொல்வது அந்த சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையுடைய இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் இந்த மார்த்தாவுடைய அருளால் கொடுக்கும்படி திருவள்ளுவர் முன்றாங்க. வருகிறேன்.
சகோதர சகோதரர்களும் திருவள்ளிகள் நினைச்சதாபடி செல்லுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்த்தா அவருடைய விழாவாகியும் வியத்தாங்கும் படிப்பினைகளை போற்றிய மாண்புக்கு உரிய உண்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவர்களுடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாயிருந்து போல கடமை உணர்வோடு எங்கள் ஊழியம் உமக்கு ஏற்படுவதாக இருப்பதாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரை பரிசுத்தம் இல்லாமல் நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் நடத்த நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கிரையை செய்தமாகும். கிறிஸ்து மனிதன் பிள்ளைகளை கண்டு இறக்கமுற்று கண்ணீர் நன்கு பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு எங்களை நித்திய சாவிலிருந்து விடுவித்தார். இருந்தோறும் இருந்து உயிர்த்தெழுந்து நித்திய வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதராதத்துடன் அறியணை சொல்வோம். ஆட்சிக்குள் மற்றும் மானசன் அணிகள் அந்நியரோடும் சேர்ந்து நாங்கள் உங்கள் மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: துயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே தூய்மை கனத்துக்கு ஊற்று. ஆகவே முடியாகவே புனிதை காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாக எங்களை மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் கடைந்து தமக்கு கிடைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடல் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏன் இது உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவனிடமே விரும்பி அருந்தை பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள். ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு ஒரு ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தன் நோக்கத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணத்திற்கு ஊழியக்கூடிய தகுந்த நிர்ணயங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாக ஒன்று சேர்க்க வேண்டும் என தொடர்ந்துடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகில் வரவிருக்கும் திருவையில் நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநீரோடும் திருவையில் அன்பின் இருக்கிற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கு தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணங்களில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுள் கண்ணித்தாயான புனித மரியாவுடைய கணவனாக புனித யோசிப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராகிய புனித அனைவரோடும் புனித மார்த்தாவுடைய நாங்கள் நிலைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனை இயேசு வழியாகவே புகழ்நேற்று நம்மளோட உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா இறைவனாகிய
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பு நாம் பயிற்சி பெற்றும் நாம் இதை சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கணினங்களுமாய் மன்றாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாரும் தலக்கமின்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பதற்காக மீட்பராக ஈஸ்வர சுரைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரை கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்தலுக்கு புனிதீரே. எங்கள் பாவனை பாராமல் திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தருகிறாங்க. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் பெரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எம்மேல் இரக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, உலகின் பாவம் போக்குபவர், செம்மறி விருந்தில் அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமுடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்டவும் ஒரே திருமகனின் உடலை ஈத்திரு விளர்ச்சியற்ற நிலத்திலிருந்து எங்களை விடுவிப்பதாக புனித மாதா இவர்களின் எடுத்துக்காட்டு பற்றியும் மண்ணுலில் உண்மையான பிற அன்பில் நாங்கள் வளரும் விண்ணுலகில் உமது முடிவில்லாத காட்சி கண்டு மகிழவும் அருள்கிறார். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு உங்களுக்கு நன்றி. ஹாப்பி பீஸ் ஆஃப் த மாதா. எம்மை காத்திடும் சூசை தந்தையே, நன்றி பாடியே வாழ்த்துகிறோம். சூசை தந்தையே, சூசை தந்தையே, தொழிலாளர்களின் பாதுகாவலரே, சூசை